ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய நார்மல் ஃபோட்டோவை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, அதை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, அப்படி இல்லைனா ஏதாவது சர்டிஃபிகேட் அதை அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும். அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கேபிளை நீங்கள் கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணி நம்ம மொபைல்லே வச்சுக்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகக்கூடிய நோட்டிஃபிகேஷனோட மொபைலுக்கே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கான ஃபோட்டோ முதல்ல சூஸ் பண்ணிங்க. நம்ம இந்த ஃபோட்டோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் மாற்ற போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஏதோ ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் சர்ச் பாரில் பிஜி ரிமூவர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய ஃபஸ்ட் லிங்க் www.remove.bg இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே அப்லோட் இமேஜ் அப்படின்னு காமிக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் கேலரிலேருந்து உங்களுக்கு தேவையான பிக்சரை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், அப்லோடிங் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வெளில வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் சர்ச் பாரில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடிட்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வரக்கூடிய ஃபஸ்ட் அப்ளிகேஷன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க. நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதில் கெட் ஸ்டார்டட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நியூ ஃபோட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே சர்ச்சில் இந்தியா அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்டாம்ப் சைஸ் அண்ட் பேன் கார்டு சைஸ் எல்லா சைஸுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு கீழே வாங்க, இதில் இந்தியா பாஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 300 dpi இதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு சில பர்மிஷன் கேட்க அதை அலோவ் பண்ணிக்கங்க. இதில் கேலரியை சூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எடிட்டிங் அப்படின்னு ஒரு க்ரீன் கலர் பட்டன் ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் அந்த கார்னரை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி உங்களுடைய சைஸை நீங்கள் கரெக்டாக க்ராப் பண்ணிக்கங்க. நீங்கள் க்ராப் பண்ணி மேலே க்ராப் பட்டனை செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா கலர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ மேலே சேவ் ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் நீங்கள் அதை சேவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கேபியில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு மேலே ஆட் அண்ட் அவுட்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் கரெக்டான கலரை சூஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் டன் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய தேவையான கேபியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இது நீங்கள் உங்கள் கேலரியில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஜஸ்ட் மேலே டன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூச்சர் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அந்த பிரிண்ட் மல்டிபிள் காப்பீஸ் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் நிறைய சைஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸை பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் உள்ள சைஸில் ஏதாவது நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான எத்தனை காப்பி வேணுமோ அத்தனை காப்பிக்கான பேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் நீங்கள் இப்போ A4 சைஸ் வேணும்னா அதில் 36 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 36 ஃபோட்டோ அதில் கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஃபோட்டோ நீங்கள் சேவ் கொடுத்துக்குங்க. நீங்கள் சேவ் பண்ணி உங்கள் மொபைல் வச்சுட்டு பக்கத்தில் உள்ள ப்ரௌசிங் சென்டர் போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோவை கொடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணி உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் பிரிண்ட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.